Hi guys, thank you all for tuning in. Yashashwini, Subhi Subha, Teju, wow, lot of fans. I've already hit 100. So just want to say that thank you all for joining in. Today is going to be a fun day. இன்னைக்கு நிறைய தமிழில் பேச போகிறோம், நிறைய இங்கிலீஷ், எல்லா மிக்ஸ், எல்லா பாஷையும் கலந்து. இன்னைக்கு as you all know we have the rock star Mr. Ravichander Anirudh, and it's going to be a fun half an hour to 45 minutes. எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நல்லா ஜாலி பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். உங்கள் கமெண்ட்ஸ், உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் போட்டுகிட்டே இருங்க. எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணிட்டு கடைசியில் டாப் 3 டாப் 5 கொஸ்டின்ஸ் அதை எடுத்துகிட்டு நான் அவனை கேட்குறேன். பட் திஸ் இஸ் அபினவ் முகுந்த் இன் கான்வர்சேஷன் வித் மை ஏரியா பாய்ஸ். ஏரியா பாய்ஸ் ஏன்னா எல்லாருமே வந்து லாக்டவுனில் இருக்கோன்னு தெரியும். ஸோ வீட்டிலே இருந்து கொஞ்சம் ஜாலியாக எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பேசினதில் திஸ் இஸ் செஷன் 1. ஸோ ஹோப்ஃபுல்லி மிஸ்டர் அனிருத் வில் பி ஆன் சூன். அவனை கூடிய சீக்கிரம் உள்ளே கூப்பிட்டேன்னா நம்ம களத்தில் இறங்கலாம். ஸோ அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன யோசிச்சேன்னா, சரி லாஸ்ட் ஒரு 1-2 வீக்ஸாகவே நம்மளால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த கொரோனா வைரஸில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும், டாக்டர்ஸ், ஃப்ரண்ட் லைனில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. பட் நம்மளால் எப்படி ஆக்குப்பைடாக இருக்க முடியும், உங்களை எல்லாரையும் எப்படி ஃபன்னாக வைக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி சும்மா ஒரு ஷோ ஒன்று எழுதலாம் அப்படின்னு ஜாலியாக ஒன்று சேர்ந்து நானும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து எழுதினோம். பட் எப்படி வருதுன்னு நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க. நைஸ் கேப் ப்ரோ. தேங்க்ஸ். அந்த போஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு கானா, ஹூஸ் அ ஃபண்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட். அந்த போஸ்டர் பற்றியும் கொஞ்சம் பேசலாம் அனிருத் வந்தப்புறம். ஸோ Yeah, we're on. Hi, buddy. Hey, man. What's up? Nothing, buddy. எப்படி போயிட்டு இருக்கு உன்னோட லாக்டவுன் லைஃப்? லாக்டவுன் லைஃப் ஒரு மாதிரி எவ்ரிடே இஸ் சேம் தான். ஐயோ, எனக்கு வந்து எவ்ரிடே சேம் தான் படி. நானும் காலையில அட்லீஸ்ட் ஒரு நாள் உன்னோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு கொஞ்சம் ஜாலியா ஏதாவது பண்ணிட்டு இருக்க முடியும். ஆமா, அது கரெக்ட். நம்மளுக்கு மியூசிக்கும் வராது, எதுவும் வராது. சோ வீட்டுக்குள்ளேயே கிரிக்கெட் ஆடுறது, வீட்டுக்குள்ளேயே ஓடுறது. ஏன்னா மியூசிக் லவர் படி. சோ பேசிக்கலி என்னன்னா, சரி ஓகே நம்ம ஏரியா பசங்களோட எல்லாம் சேர்ந்து ஜாலியா ஒரு ஷோ ஒன்னு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எழுதினேன். In my wildest dreams, I wouldn't have thought that I would do one show like this. In my wildest dreams, நானே நினைக்கல ப்ரோ. பட் இந்த லாக்டவுன்ல வந்து இட்ஸ் மேக்கிங் us do some crazy things. Yeah. So hopefully ஆனா உனக்கு அந்த கலர் இருக்கு மச்சான், உன் ஃபேஸ்ல ஒரு நல்ல பிரசன்டரோட கலர் இருக்கு. No comments bro. But anyway, ஒரு ப்ராப்பர் பிரசன்டர் மாதிரி இருக்கு பார்க்கவே. பயங்கரமா இருக்கு. எப்படி தொப்பி எல்லாம் மாட்டிட்டு ஸ்டைலா வந்திருக்கேனா? அதுதான் எதுக்கு தொப்பி மாட்டிருக்க புரியலையே. ஏன்னா அந்த போஸ்டர்ல வந்து இந்த தொப்பியை மாட்டு அப்படியே பின்னாடி உட்காந்து போஸ்டர் பண்ணது என்னோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட் கானான்னு வச்சு. டிசைன் அவ வந்து பயங்கரமா டிசைன் வாஸ் சூப்பர். என்ன ரொம்ப ஒல்லியா காமிச்சிட்டானுங்க. ஆனா அது கொஞ்சம் பாரு, உன் பக்கத்துல நான் ரொம்ப ப்ரொபோசன் ரொம்ப சின்னதா இருக்கு பாரு. அது ஏன்னா நான் கொஞ்சம் குண்டுடா, அதனால. நீ குண்டா? சரி ஓகே. எதுவும் சொல்ல
பட் அந்த ஷூ அந்த பேண்ட்ஸ் இதுக்கு மேலாம் என்ன அந்த ரெட் டியோ அந்த அந்த ஸ்கூட்டர் உனக்கு ஞாபகம் வெரி இல்லையா? இம்ப்ரெஸ் ப்ரோ. அப்படியா? பின்னாடி ஆக்சுவலி வந்து அந்த பாக்ஷரட்டன் அந்த ஃபீல்ஸ குத்தேன். நான் இப்படி டூல்ஸ போட்டுக்கணும், பட் அந்த பாக்ஷரட்டன் ஃபீல்ஸ குத்து நல்ல வேலை சத்தியமா தெரியல அதுல. சும்மா ஜாலி பண்ணலாமே, ஒரு டிஃப்ரெண்டா இருக்குமே. எல்லாருமே வந்து அந்த போஸ்டர்ல 2 பேர் மூஞ்சியும் போட்டு ஐ எம் கோயிங் லைவ் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்டா பண்ணலாமே, நம்ம என்ன பண்ணாலும் டிஃப்ரெண்டா பண்ணணும்ல. கிரியேட்டிவ் ஜீனியஸ் சொல்றேன் ப்ரோ, கிரியேட்டிவ் ஜீனியஸ்லாம் இல்ல ப்ரோ. நான் I have people, I have friends creative genius. First of them, what on my show, I have friends who are creative genius. Oh, nice comeback bro. Yeah. So actually எதுக்கு அந்த ஸ்கூட்டரை போட சொன்னேன் அப்படின்னா, ஏன்னா என்னோட first memory of you was you coming in the scooter and saying bro எனக்கு ஒரு ஹெல்மெட் வாங்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் நீயும் அந்த அந்த ராயப்பேட்டா பக்கம் போனோம், ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா ஆமா, கடையா ஏறி இறங்கணும். ஏறி இறங்கி இந்த லூயிஸ் ஹாமில்டன், மைக்கேல் ஷூமாக்கர் அந்த மாதிரிலாம் இந்த ரெட் டியோக்கு வந்து ஒரு ஹெல்மெட் ஓட்டுறது ஹோண்டா டியோ, ஆனா ஹெல்மெட் மட்டும் லூயிஸ் ஹாமில்டன். அந்த மாதிரி ஆக்சுவலி அது முடிச்சுட்டு ஒரு பயங்கரமான ஒரு படம் ஒண்ணு பார்த்தோம், ஹிந்தி படம், மெலடி தியேட்டர்ல. ஞாபகம் இருக்கா? நானும் மெலடி தியேட்டர்ல ஒரு ஹிந்தி படம் பார்த்தோம், ராக் ஆன். ஏகப்பட்ட படத்துக்கு பெருகும் மச்சான், எந்த படம் கரெக்டா சொல்லு? ராக் ஆன் படி. வாவ். யா, இப்ப மெலடி தியேட்டரே இல்ல, தெரியும்ல? வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மெலடி தியேட்டரே இல்ல. சொல்லலாம் மச்சான், லைவ்ல அப்பலாம் பேசுறது. சரி, ஓகே, வெல்கம் டு ஏரியா பாய்ஸ். மக்களுக்கு ஹாய் சொல்லணும் மச்சான். ஃபர்ஸ்ட் ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. நீயும் சொல்லு, சேர்ந்து சொல்லலாமா? 3 2 1. ஹாய் எவ்ரிபடி. யா, சோ பேசிக்கலி நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஜாலியா ஒரு ஃபன் செஷன். என்ன வச்சு பின்ன சீரியஸாலாம் பண்ண முடியாது மச்சான், ஏன்னா சீரியஸா பண்ணா நம்மளுக்கு செட்டே ஆகாது. அதுதான் காமெடியா இருக்கும். சீரியஸா பண்ணாவா? சீரியஸாவும் வேணாம், பண்ணாவும் வேணாம், ஏதாவது ஒரு ஜாலி எலிமெண்டோட ஒரு அடுத்த அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் எப்படியாவது டைம் பாஸ் பண்ணுவோம். சோ பேசிக்கலி உனக்கு ஒரு 3 செக்மெண்ட் பிளான் பண்ணிருக்கேன், சரியா? வாவ், காஃபி வித் அபினவ். 3 செக்மெண்ட்ஸ். we have காஃபி வித் அபினவ், செஷன் வித் அபினவ், ஏரியா பாய்ஸ் செஷன், ஏரியா பாய்ஸ் செஷன் வித் அபினவ், செஷன் 1, சரியா? அதுக்கு உனக்கு ப்ராப்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப், லாக்டவுன் ப்ராப் நம்பர் 1, மணி. என்ன மச்சான் வந்த உடனே மணி அடிக்கிறேன்? செகண்ட் ப்ராப், சிங்சா. ஐயோ. தேர்ட் ப்ராப், பெல். ஓகே, சரியா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் क्वेश्चंस நம்ம எல்லாருக்குமே பாயிண்ட்ஸ் காட்ட போறோம். இந்த பாயிண்ட்ஸ் வந்து எதுக்காவது ஒண்ணு யூஸ் ஆகும். இது நான் வந்து அட் தி எண்ட் ஆஃப் லாஸ்ட் செஷன் நான் சொல்லலான்னு ஆசைப்படுறேன். சோ இப்போதைக்கு நான் எதுவுமே சொல்ல, பட் நீ எவ்வளவு நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கிறியோ அவ்வளவு நல்லது. ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் கேம் இஸ் கால்ட் 10 செகண்ட் ரூல் கேம். ஓகே, 10 செகண்டுக்குள்ள நீ வந்து ஒரு பதில். Your mind is working overtime in quarantine. That's all I'd like to say. What to do bro? Props எல்லாம் வச்சு என்ன பண்றது? கிரிக்கெட்டும் ஆட முடியல, ஜிம்முக்கும் போக முடியல. சூப்பர் சூப்பர். அப்படியே ஜாலியா வீட்ல உட்கார்ந்துட்டு அதுக்கு எனர்ஜி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அதுக்கு மணி ஜால்ராலாம் வச்சு வந்திருக்கேன். One more important matter bro, hand sanitizer. Hand sanitizer. Yeah. I have bro. Wow, என்னோட பெரிய பாட்டில் வேற. Yeah buddy.
சூப்பர். ஓகே கம். சரி, நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். You have to give me maximum of 5 answers. If you give 3 good, 2 average, 4 very good, 5 excellent. சரியா? So உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 5 songs on loop right now. Okay. Your time starts now. Bulea, Ye Dil Hai Mushkil title track. Stone Cold Steve Austin entry music. Chris Benoit entry music. And நாலு கொடுத்துட்டேனே. One more, wait, very easy bro. 5th one வந்து Disclosure no artist Ultimatum. Every day I'm listening to this. Money அடிச்சிட்டியா? பா. சூப்பர். இது ட்ரையல்ஸ் ப்ரோ. அண்ணா இதுக்கு மேல ஆல் ரியல்ஸ். அடப்பாவி ஃபர்ஸ்ட் क्वेश्चनே பயங்கரமா சொல்லிட்டேன்னு நினைச்சேனே. அதுதான் எப்பயுமே வந்து என்னதான் கிரிக்கெட் ஆனாலும் ஃபர்ஸ்ட் ட்ரையல்ஸ் உண்டு. ஆல் ரியல்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பிரஷர்ல போடுறேன். ஐயோ. ஓகே ரெடி. சோ பேசிக்கலி இந்த சவுண்ட் வந்துட்டு இருக்கும் உன் பின்னாடி. கேக்குதா? Metronome. That is your metronome sound. 10 seconds. Okay. And you have to answer the question for every answer. Cool. Come. Okay. Ready? Go. First question. 5 streets in the area. Area boys. Questionala 5 தெரு சொல்லு. Go. Chamiers Road, Boat Club Avenue 1, Boat Club Avenue 2, ABM Avenue. ABM Avenue, Koturpuram First Avenue, and Koturla set ஆகாது. St. Mary's Road. Okay, St. Mary's Road. இருமா. Scene. Second question. பேனிக் பைங்கிற பேர்ல லாக்டவுன்ல என்ன ஐட்டம்ஸ் நீ வாங்குற? 5. கோ. நான் வாங்கல. எங்க அம்மா நானால வந்து வாட்ஸ்அப் பண்ணா அவங்களே அனுப்பிச்சு விட்டாங்க. சோ நோ ப்ராப்ளம். நான் எதுவுமே போய் வாங்கல. நோ பேனிக் பை. நீ எங்கேயுமே வெளியே போல. 5 ஐட்டம். டைரி மில்க். நான் சொல்றேன் டைரி மில்க். ரஃபிள்ஸ் லேஸ் ப்ளூ கலர். 5 6 கேளு டைரி மில்க் ரஃபிள்ஸ் லேஸ் ப்ளூ கலர். தம்ஸ் அப் மேஜிக் மசாலா. Yeah, thumbs up, Dairy Milk Silk, and last one, Sour Punk candy. See, super. Third question. Name 5 schools in the area. Schools, okay. PS Senior, 1. St. Francis Xavier's, 2. Team. Alphabet. Alphabet, Vidya Mandir, and one more. Vidya Mandir and one more school. One more. 2 seconds. 1. 4. Fourth question. Wait. Excuses. One doubt. Okay. 4 answers correct na very good ah. 4 answers correct na கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணுவேன். பேசிக்கலி நம்ம ஃபர்ஸ்ட் இது வந்து மச்சான் உனக்கு ட்ரையல்ஸ் மாதிரி எனக்கு ஒரு ட்ரையல்ஸ் கொடு மச்சான். அதுக்கு 5 எடுத்துக்கோ. பேசிக்கலி ஓகே ரைட்ரா. கிரேஸ் மார்க்ஸ் நான் உனக்கு கொடுக்குறேன். என்ஜாய் பண்ணிக்கோ. தேங்க்ஸ். 2 more questions. ஓகே. ரெடி? Go. Lamest excuses you given for turning up late or missing an event. Mokka excuse. Recording. 5,000 points. And last வந்து very important recording. இதுக்கு மணி அடிச்சே ஆகணும். Bro, basically it's not that I can't say some whatever that I don't want to come. Generally எனக்கு நோ சொல்ல வராது மச்சான். ஒரு மாதிரி அது பேட் ஹாபிட். அதனால ஏதாவது ஒண்ணு அப்படி சொல்லிடும். ஒர்க்குன்னு நம்ம சொல்லிட்டோம்னா யாரும் கேட்க மாட்டாங்கல்ல. கரெக்ட் தான். ஆனா அந்த டைம் நான் ஒண்ணு கூப்பிட்டதே இல்ல. அது வேற ஒரு டிபேட். ஆனா அதுதான் சொல்லுவோம். ரெக்கார்டிங் 3000 points இந்த ஆன்சருக்கு. சீன். லாஸ்ட் क्वेश्चन bro. First segment, last question.
Give me nicknames of your Albu boys. Lots are there, bro. Okay. Give me 5. Vinay வந்து வினு, அனந்த் வந்து ஏ கிறிஸ். இந்த வினய், வினு, அனிருத், அனி அதெல்லாம் வேணாம். ஃபன் நிக்நேம்ஸ். ஒன் செகண்ட், அப்போ டைமரை ஸ்டாப் பண்ணு. புரியலையே, நீ பாட்டுக்கு நீ பேசின்னு இருக்க, டைமரை போட்டு. ஓகே ஓகே 5 செகண்ட்ஸ்ல ஸ்டாப். 5 more seconds உனக்கு. ஆல்பு பாய்ஸ்க்கு உனக்கு நிக்நேம் சொல்ல தெரியலனா கம் ஆன். வெயிட் ப்ரோ, ஐ ஹேவ் டு யோசிச்சு யாருக்கு என்ன பேருன்னு சொன்னாதானே புரியும். அதுதானே பிரஷர். ஓகே ஓகே ஓகே, ரெடி 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 கோ. ஜிங்காரோ, லசாஜ் ப்ரோ, வினு, ஆர்எல், ஸ்ரேயு, ஜோதி, ஒன்னு மெயினா பண்ணிட்டேன் மச்சான். ஒன் செகண்ட், ஒரு பேர் சொல்லணும். ஒரு பேர் சொல்லணும்னா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அமெரிக்கால இருந்து துவாரகேஷ், அவன் பேர் மடு. மடு மடு அது ஆனா 7 கொடுத்திருக்க. ஐ கான்ட் கிவ் யூ தி 7 கொடுத்திருக்க மடு. ஏனா அது ஒரு மாதிரி தப்பாயிடும் லைவ்ல. What about Jyoti? Jyoti, yeah. Jyoti is there because he's also a cricketer. Aniruddha, but problem is he's also a part-time astrologer. So அவனுக்கு ஜோதிடர்னு பேர் வச்சிட்டோம். Fun segment பச்சா. But I wanted to ask you உன்னோட ஆல்பு பாய்ஸ் பத்தி கொஞ்சம். ரொம்ப டைட் knit group. I know அவங்க இல்லாம நீ இருக்கவே மாட்ட. எப்ப பார்த்தாலும் இந்த லாக்டவுன்ல how are you handling things without them? See, I'll just give you one minute answer about Albu Boys. Basically வந்து they are the எப்படி சொல்ற backbone. மச்சான், the best part about them is that you can never imagine that we are working in the movies, because we'll never discuss about movies and nobody has any idea as to what movie I'm working on or what I have to deliver or anything. Everybody just does their job. And secondly என்னன்னா வந்து யாருக்குமே இந்த ஒரு everybody are close friendsனால இப்போ வந்து சரி இவன் ஒரு பெரிய ஆளு, இவன் ஒரு சின்ன ஆளு, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆன் த ஃபேஸா இருப்பானுங்க எல்லாருமே. So all are chill boys. And in this lockdown, see, every day I used to spend with them in the studio. In the lockdown la எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹவுஸ் பார்ட்டியை டவுன்லோட் பண்ணோம். அப்புறம் அதுல ஹேக் ஆகுதுன்ட்டானுங்க, அதை டெலீட் பண்ணிட்டேன். அப்புறம் ஜூமை டவுன்லோட் பண்ணா அதுல ஏதோ ஒரு அதுலயும் ஹேக் ஆகுதுன்ட்டானுங்க, அதை டெலீட் பண்ணிட்டேன். சோ இப்ப லாஸ்டா இந்த கூகுள் டியூல அப்பப்போ எல்லாருமே சேர்ந்து வர்ச்சுவலா எங்க ஸ்டுடியோல இருக்கிற மாதிரி பேசிப்போம். அவ்வளவு நைஸ்ரா. ஏதாவது ரெக்கார்டிங் ஏதாவது ஒன்னா சேர்ந்து பண்றீங்களா? நிறைய பேர் வந்து இந்த லைவ் லாக்டவுன் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஏதாவது ஐடியாஸ் அந்த மாதிரி ஏதாவது? என்னோட சிஸ்டம் இங்க இருக்கிறதுனால நான் அப்படியே ஒர்க் பண்றேன். நான் பண்ணி அப்படியே அனந்துக்குலாம் அமுச்சு விடுவேன். அவன் உடனே கேட்டு இது நல்லா இல்லைன்னு திரும்பி ரிப்ளை பண்ணுவான். அவ்வளவு. பேசிக்கலி இந்த அனந்தோட வேலையே இதானே. பேசிக்கலி அனந்து நான் என்ன பண்ணாலும் கிழிச்சிருவான், இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு. அப்புறம் நான் அவனை கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா நானே டெலிட் பண்ணுவேன். சப்போஸ் அட் சம் டைம் அவன் கன்வின்ஸ் ஆயிட்டானா ஓகே அப்படின்னு வச்சிருவோம். அவ்வளவு. எனக்கும் ரொம்ப ஆசை மச்சான், என்னைக்காவது உன்னோட கான்சர்ட் வரணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். உன்னோட பெரிய கான்சர்ட் வரணும் எங்கேயாவது. நானும் இதை 8 வருஷமா கேக்குறேன், ஆனா நீ வரவே இல்லையே. என்ன பண்றது, கரெக்டா மேட்ச் இருக்கும் போதே வந்து உன்னோட கான்சர்ட் எல்லாம் வச்சிட்டு இருக்க. அண்ட் ஒரு படையே கூட்டு போற. I don't think in this lockdown, after lockdown and all, concerts will happen for the next 6 months at least. Yeah, I don't think cricket will happen. எல்லாரும். But nice man. ரொம்ப நாள் கழிச்சு வந்து உன்னோட பாய்ஸ் பத்தி பேசுறது அதெல்லாம் வந்து I thought it was a good insight on your Albu boys. Albu boys இல்லாம எப்படி வாழறேன்னு நானும் நினைச்சிருந்தேன். சரி, ரொம்ப கஷ்டம். பேக் போனன்ட்டியே ஃபீல் ஆயிடுச்சு. பேக் போனன்ட்டியே ஃபீல் ஆயிடுச்சுன்னு. ஆமா ஆமா, ஃபீல் ஆவறதுக்கு தான் மச்சான் சொன்னேனே. சீன்ரா செக்மெண்ட் 1 பாஸா அனிருத்? செக்மெண்ட் 1 வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த லாஸ்ட் ஆன்சர் அண்ட் ரெக்கார்டிங்க்கே 4000 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரெக்கார்டிங்னு சொன்னது வந்து லைஃப்ல அவ்வளவு ரெக்கார்டிங் பண்ணா இத்தனை நேரம் 100 ஆல்பம் ரிலீஸ் பண்ணிருப்பேன்.
பட் ஏதோ ஒண்ணு உனக்கு வந்து அந்த கரெக்டா நடக்குதுல்ல, இந்த சென்ஸ் உன்னோட ஃபர்ஸ்ட் சாங்ல இருந்து லாஸ்ட் சாங் வரைக்கும் கரெக்டா ஒரு ஃபீல் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ற. ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட குட்டி ஸ்டோரி become a massive hit. humble. Okay. Yeah. வேணாம். Let's move on. அந்த மாதிரி டாபிக் வேணாம் மச்சான், இது ஜாலியா வச்சு போடு. நோ இது ஓகே, நோ சீரியஸ், ஒன்லி காமெடி. வா, only comedy. Done. Segment 2. டடடாய். அது என்னது? ஏதாவது மியூசிக் போடு மச்சான். சும்மா ஏதாவது நானே ஏதாவது மியூசிக் போடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த மாதிரி கிட்டார்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பக்கத்துல. வாவ் மேன். பின்னாடி கிட்டார் மாதிரிதான். அவ்வளவுதான் தெரியும் ப்ரோ. சரி, நம்ம ஏரியா பாய்ஸ் எல்லாருமே வந்து மியூசிக் பயங்கரமா வாசிக்கிறாங்களே, நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது ஆஃப் சீசன்ல ட்ரை பண்ணலாம். ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட்டர் இருக்கும். யூ பெர்ஃபார்ம் டீம். சரி, நம்ம செக்மெண்ட் 2 போலாம். ஓகே, சோ செக்மெண்ட் 2 இஸ் Google Translate song lyrics. ஐயோ, ஓகே. சோ எல்லா பாட்டோட லிரிக்ஸும் நான் வந்து உனக்கு இங்கிலீஷ்ல கொடுப்பேன். யூ கேன் either choose to play or sing. உனக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அது பண்ணிக்கோ. வெயிட் ஐ ஹேவ் டு ஷிஃப்ட் மை பொசிஷன். இது என்னோட கீபோர்ட் கிட்ட. ஓகே. Are you ready? ரெடினா? ரெடி. I'll give you a clue. நான் உனக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். All the songs are either sung by you or composed by you. Okay. இது வேற. Question 1. Ready? My hands are searching for comb. For comb? Oh dear. My eyes are searching for you. Days are moving slowly. கண்கள் உன்னை தேடுது மானே, நாட்கள் மெதுவாய் போடுது வீணே, மெல்ல தொடுது காதலே, இளமை திரும்புது புரியாத புதிராச்சே, இதய துடிப்பிலே பனி காத்தும் சூடாச்சே. Scene. Easy question, bro. Trials. All real fast. Wow. Saw my darling at a night, and the gangster in me became romantic. With a secret heist plan, I will take you away. ராசாத்திய ராத்திரி பார்த்தேன், ரவுடி பையன் ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தணும் ஒன்ன, பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணு ஒன்ன பார்த்தா கலரா மாறுது, ஒரு புடிச்ச காதல் நரம்பென சுறுசுறுப்பாக சீருதே, அவ பேசு அடடடடடா, அவ ஷேப்பு அப்பப்பப்பப்பப்பா, மொத்தத்துல ஐயோ இழுக்குது ஒன்ன தங்கமே, உன்னத்தான் தேடி வந்த நானே. ஓகே. 3. Googly for you. Oh magnetic eyes girl, oh pearl tooth beauty, who increase my mood by looking at me, you come to become my partner. Oh magnetic eyes கண்ணா. ஐயோ, அவ்வளோ கேவலமா லிரிக் போட்டிருக்கேன் பாட்டுல. நீ இல்ல தல, நீ பாடின பாட்டு இது. மேக்னெட்டிக் ஐஸ் கேர்ள். ஒன் செக் மச்சான், இது மட்டும் ரிப்பீட் சொல்லுமாமா. ஓகே. ஓ மேக்னெட்டிக் ஐஸ் கேர்ள், ஓ pearl tooth beauty, who increase my mood by looking at me, you come to become my partner. காந்த கண்ணழகி விட்டு கிக்கு
பல்லழகு சுடி சேர பாட்டி. I told you it's a googly, bro. Yeah, nice googly, bro. Nice, well bold. Bold. I have two more for you. Okay. Damn, when you look at me, I flutter like a feather in the breeze. I grew up like a mighty tree in the jungle. You made me shimmer in the candle. Shimmer in the candle. சரி, நான் திருப்பி படிக்கிறேன். Damn, when you look at me, I flutter like a feather in the breeze. I grew up like a mighty tree in the jungle. You made me shimmer like a lit candle. மச்சான், இது சத்தியமா தெரியல மச்சான். ஐயோ, ஒரு ஹிந்தி ஆர்டிஸ்ட இறக்குனேன் இந்த பாட்டு பாட. எல்லா ஆல்பம்ல எல்லாம் இந்தியா ஆர்டிஸ்ட் இருக்கிறான், புரியலையே. அப்படி சொன்னா மொட்டையா அப்படி சொன்னா என்ன பண்றது? fail விட்டுரு. The song is give one more clue, bro. Give one more clue. Vishal Dadlani, bro. Okay, Vishal. Just tell me again the English. Oh, Aatiya. Yeah. Oh. Damn, when you look at me, I flutter like a feather in the breeze. உன் லிரிக்ஸ் நீயே மாத்திட்ட bro. இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த பாட்டோட லிரிக் மீனிங்கே எனக்கு தெரியாம ஓகே பண்ணிருக்கேன். இது இங்கிலீஷ்ல யாருக்குமே தெரியாதுடா. நானே வந்து நேத்து பார்க்கும்போது தான் சரி, என்ன கிரீஸ் ட்ரீ கேண்டில் அது இதுன்றானுங்களே, நம்மளுக்கே ஒன்னும் புரியல. இல்ல, இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்ல ரொம்ப தப்பா வருது மாமா. ஓகே, லாஸ்ட் சாங் ப்ரோ. Easy one. I'm standing before her, going crazy, looking at her eye. அவ முன்னால நிக்குறான், அந்த கண்ணால சொக்குறான், நான் தன்னால சிக்குறேன், பின்னால சுத்துறேன், முன்னால சாவுறேன். ஊர்ல அவ்வளோ பொண்ணுங்க இருந்தோம், லக்குதான் உனக்கு அடிச்சிருக்கு. அவ முன்னால சிக்குறேன், முன்னால திக்குறேன், எனக்கு இப்போ கல்யாண வயசு. கேட் பண்ணவா இல்ல சாட் பண்ணவா, கூட சேர்ந்து வாழ ஆசைதான் வந்துடுச்சு. மீட் பண்ணவா இல்ல வெயிட் பண்ணவா. ஓகே, Scene bro. one song take பண்ண. You got so one song. That's your own song, which you obviously forgot. இல்ல மாமா, அது ரொம்ப தூய தமிழ் மாமா, சோ ஈஸியா வரல. அது மட்டும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் அது. ஆமா, இந்த தங்கிலீஷ் ஆனா அத நீ சூஸ் பண்ணி கேட்டிருக்க பாரு, அங்கதான் நீ நிக்கிற. நான் ஆக்சுவலி உனக்கு பிடிச்ச பாட்டுலாம் யோசிச்சேன், ஆனா நிறைய பாட்டுல இங்கிலீஷ் லிரிக்கே இருக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்றது? ஏன்னா நீ வந்து அந்த இங்கிலீஷ் தமிழ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் பாட்டே போடுற. நான் ஆக்சுவலி இவ்வளவு உங்ககிட்ட மியூசிக் பத்தி பேசுறதே இல்லைன்னு நினைக்கிறேன். சோ அத பத்தி பேசுவோமா? அப்போ புரியலையே என்ன பத்தி பேசுவோம். நான் அதெல்லாம் பத்தி பேச தேவையில்ல. பட் சீன், தேங்க்யூ ஃபார் பிளேயிங். ஓகே ப்ரோ, எனி டைம். சரி, இது சொல்லு bro. Anybody ask me? சாரி மச்சான், கொஞ்சம் லாக் ஆகுது. கண்டினியூ. அவ்வளவுதான். அவனை பாரு, லசாஜ் பேசினே இருக்கான் கீழே. லசாஜ், இந்த எஸ்ஏ எல்லாரும் ஏதோ கமெண்ட் அடிச்சுனே இருக்கானுங்க. சரி, இது சொல்லு, இந்த சென்னையில கான்செப்ட் வைப்பியா என்னைக்காவது ஒரு 1 year 2 years from now? சென்னை கான்சர்ட் வந்து இந்த வருஷம் ஐ பிளான் ப்ரோ. ஐ பிளான் ஃபார் சம்மர் ஆஃப் ஒன்ஸ் மாஸ்டர் ரிலீஸ். ஐ பிளான் ஃபார் சம்மர் ஆஃப் 2020. பட் இப்போ லாக்டவுன் எக்ஸ்டென்ஷன் எப்படி நமக்கு எப்போ முடியுதுன்னு தெரியலையோ, அதே மாதிரி இந்த கான்சர்ட்டும் எப்போ நடக்கும்னு தெரியல. ஆனா ஒரு ஃபியூச்சர்ல ஒரு கான்சர்ட் வைக்கணும்னால
சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன், இந்த சேப்பாக் ஸ்டேடியம்குள்ள ஃபுல் கிரவுட்ல நடந்து போய் பேட்டிங் ஆனா ஒரு பயங்கர கிக் வரும். சோ இந்த மாதிரி சேப்பாக் ஸ்டேடியம், ஒரு மெரினா பீச், இந்த மாதிரி இடத்துல ஒரு கான்சர்ட் வச்சேன்னு வச்சுக்கோ, பயங்கரமா இருக்கும். யூ திங்க் தட் இல்ல 100 what will you pick? Ideally I would pick the beach bro. அப்படியே லைட் ஹவுஸ்ல இருந்து அப்படியே கீழே இறங்குற மாதிரி என்ட்ரன்ஸ் அதெல்லாம் தெரியல, பட் பீச். But ideally I would want my first Chennai concert to be on the beach, and 100% it will be a free concert, no tickets. அப்படியே பீச்சே ஃபில் ஆயிடும் நினைக்கிறேன். ஆனா நல்லா இருக்கும். DK is asking, No doubt, Master, can I sing for you? I want to know whether he's asking me or he's asking you, since நீ தான் கிட்டார்ல மோளம் அடிக்கிறீங்களா. பாத்தியா, நானே கிட்டார்ல மோளம் அடிக்கிறேன்னா அவன் எவ்வளவு கேவலமா இருப்பான் பாத்துக்கோ. But Okay, cool, you man. tell Like, bro. I'll ask you. Wait, I'll ask you. நீ என்ன கேட்க போற? இல்ல ஆமா, இங்க there are a lot of upcoming cricketers bro watching, so why don't you explain what your schedule used to be like and how you're keeping up with the times in quarantine? First of all, like early morning person, அதே வந்து it's gone for a toss. காலையில 6:30 மணிக்கு எழுந்துக்கிற ஆளு இப்ப 8:30-9 மணிக்கு தான் எழுந்துக்கிறாங்க. அதே வந்து 8:30, அதுவே உனக்கு லேட்டா? ஆமா மச்சான், என்ன பண்றது, 8:30 9 எனக்கு லேட் தான். Let's do a comparison. நீ 8:30 க்கு எந்திரிக்கிறேன்றல்ல, நான் 9 o'clock தான் தூங்க போறேன் காலைல. பேசிக்கலி நீ அமெரிக்கால வாழற. பேசிக்கலி ஒரு 5 மணிக்கா ஒரு ட்ரைனிங் செஷன். ட்ரைனிங் பண்றியா? 5 o'clock in the evening, 5 to 6. லாக்டவுன்ல எங்க ட்ரெயின் பண்ற நீ? புரியலையே. பாடி வெயிட்ஸ், அப்படியே கொஞ்சம் பேஸ்மெண்ட்ல ரன்னிங், அந்த மாதிரி மேட்டர் எல்லாம் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து இந்த ஆன்லைன் ட்ரைனிங், ஆன்லைன் ஃபிட்னஸ் கிளாஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஆமா, இன்ஸ்டா ஓபன் பண்ணாலே அதுதான் மாமா வருது. அத உனக்கா? எனக்கே எப்படி வருதுன்னா அப்போ உனக்கு எப்படி வரும் யோசிச்சுக்கோ. எனக்கு அவன் பல்ட்டி அடிச்சிட்டு இருக்கான் வீட்டுல. எனக்கு அதான் ஒருத்தன் கேட்டா டவுன்லோட் திஸ் ஆப் ப்ரோ, அதுல வந்து ஒர்க் அவுட் கரெக்டா வரும்ன்றான். இன்னொருத்தன் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறான். இன்ஸ்டா ஓபன் பண்ணா ஒருத்தன் வெயிட்ஸ தூக்கின்னு இருக்கான். பயமா இருக்கு அதெல்லாம் பார்த்தால. எதுக்கு மச்சான் நீ ஆச்சு உன் மியூசிக் ஆச்சு விட்டுடு. எப்படி எனக்கு மியூசிக் வராதோ உனக்கு அந்த பக்கம். இருமா வரமா, 6 மாசத்துல பாருமா வேற மாதிரி வருமா. Good luck bro, always positive. Yeah, positivity. Yeah buddy. Cool. So I have only one last segment lined up for you. Okay. Basically again நான் வந்து இந்த இந்தியன் டீம், இந்த நேஷனல் அகாடமி அதெல்லாம் போகும்போது நிறைய வந்து ஹிந்தி பேச ஆரம்பிச்சாங்க. நான் என்னதான் இந்த பிராத்மிக் மத்தியமா ஹிந்தி கிளாஸஸ் அதெல்லாம் போனா கூட, சுட்டு போட்டா கூட எனக்கு ஹிந்தி வரல. சோ நான் என்ன யோசிச்சேன், நம்ம ஏரியா பசங்களுக்கு என்ன ஹிந்தி வார்த்தை தெரியும் அதை டெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு ஒரு 4 ஹிந்தி வார்த்தை எடுத்திருக்கேன். க்ளூ கொடுக்குறேன், பட் எப்படி போகுதுன்னு பாப்போம். ஓகே ஓகே. ஹிந்தி இது வந்து ஆக்சுவலி நான் வந்து ஒரு லைன் அப் வச்சிருக்கேன். ஒரு 3 பேர் 3 நாள் பண்ண போறேன். 3 பேரும் ஏரியா பசங்க தான். அந்த 3 பேர்கிட்டயும் அதே கேள்வியில ஒரு மாதிரி ஹிந்தி வேர்ட் சேலஞ்ச் அப்படின்னு வைக்க போறேன். நம்ம ஏரியா பசங்க கிட்ட நீ ஹிந்தி டவுட் கேட்க போறியா? நான் கூட ஏதாவது மேனேஜ் பண்ணுவேன். I don't know who else is coming on your show. கன்ஃபார்மா வராது யார்கிட்ட இருந்தும். Tomorrow my buddy RJ Balaji is joining me. That Hindi will be a special type of Hindi. RJ Balaji Hindi. அவரே own words own meaning எடுத்துட்டு வருவாரு. But tomorrow is coming. So let's go for it.
ஃபர்ஸ்ட் வேர்ட் ம். வியோம பாலா. என்னது? வியோம பாலா. பாலா வந்து ஆயுஷ்மான் குரானா படம். வியோம வியோம பாலானா வியோம பாலா. வியோம பாலா வியோம பாலா தெரியல மாமா எனக்கு. சரி, தெரியல. உனக்கு பாலா clue வந்து பிடிக்கலாம். இந்த வெயிட் பண்ண இந்த லாக்டவுன்ல இந்த அமேசான் பிரைம் நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் பார்த்து அந்த பாலான்னு ஒண்ணு பார்த்தேன். பாலா படம். ஆயுஷ்மான் ஆமா, அது வந்து ஆமா, அது அவன் எப்படி வந்து முடிய லூஸ் பண்றாங்க, நானும் பார்த்தேன். வியோம சத் இது வந்து அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து பிளைட்ல போறோம்ல, பிளைட்டுக்குள்ள இருக்கிறவங்க இவங்க. ஏர் ஹோஸ்டஸ். யா ப்ரோ. ப்ரோ இந்த மாதிரி வியோம பாலா ஃபார் எவ்ரிதிங் புடிச்சிருவாங்க மச்சான். புடிச்சிருவியா? சரி, செகண்ட் क्वेश्चन போலாம். அட்டலிகா. அட்டலிகா. அட்டலிகாவா? அட்டலிகா தெரியல. அட்டு தெரியும். லிக்கானா ரைட்டு. போயட்டா? இஸ் இட் a poet? இது வந்து ஒன் ஆஃப் தி ஐகானிக் பில்டிங்ஸ் நம்ம ஊர்ல. அது சொன்னா, ஆனா நம்ம ஊர்ல இது கிடையவே கிடையாது. யா, நம்ம ஊர்ல ஐகானிக் பில்டிங் என்னது? எல்ஐசி. அதேதான். நம்ம ஊர்ல அந்த காலத்துல ஸ்கை ஸ்கிரேப்பர்னு இல்ல, டால் பில்டிங் ஸ்கை ஸ்கிரேப்பர்னா அட்டலிகா. ஐ லவ் அட்டலிகாஸ் ப்ரோ. Okay, I'll move on. Third question for you. உத்தலா. ஐயோ, இது என்னமோ நம்ம போன்ல பேசிக்கிற மாதிரி இருக்கே. இதுக்கு I don't want to because there are a lot of people watching. No, என் வாயில இருந்து கிளறாத, நிறைய பேர் பாக்குறாங்க. அது give me a clue. பேசிக்கலி ஒரு அக்கறை இல்லாத ஒருத்தன், ஒரு மேலோட்டமான ஒரு ஆளு. இதுதான் தமிழ் டிரான்ஸ்லேஷன். இங்கிலீஷ்ல வந்து அப்படியே மேலோட்டமா அப்படியே பேசிட்டு அப்படியே போறவன், கண்டென்ட்டே இல்லாதவன். ஷாலோ ப்ரோ. ஷாலோ ஆர் பெர்ஃபங்க்ட்ரி. இந்த வார்த்தைக்கே எனக்கு மீனிங் தெரியாது. வேர்ட் நல்லா இருந்துச்சுன்னே எடுத்தேன். என்னது பெர்ஃபங்க்ட்ரியா? என்னமாமா ஏதோ பயாலஜிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் பேசுற டப்புன்னு. சரி, ஓகே. லாஸ்ட் क्वेश्चन மச்சான். ஒரு டபுள் ஆர் நதிங். ஓகே, செகண்ட்ல பிரிச்சிட்ட. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 4000 பாயிண்ட், செகண்ட் ரவுண்ட்ல 3500, தேர்ட் ரவுண்ட் மைனஸ். சோ டபுள் ஆர் நதிங் क्वेश्चन. ஓகே, ரெடி. தோகா. ஐ நோ ப்ரோ. கிரிக்கெட்ல வருமே, கமெண்ட்ரியில வரும் தோகா ஏதோ ஒன்னு. பழைய 104.8 கேட்கும் போது வருமாமா அது கிரிக்கெட் கமெண்ட்ரி ஸ்கூல்ல. தோகா என்ன சொல்ற? தோகா, பல்லேபாஸ், சோக்கா, அதெல்லாம் தெரியும் எனக்கு. சோக்கா அது தோகா இல்ல. சோக்கானா பவுண்டரி. சோக்கா, சக்கா. சாரி படி. அதாவது நமக்கு வந்து தமிழ்நாடு பார்டர் தாண்டா கொஞ்சம் வீக் நம்ம. தோக்கானா ஃப்ராடு. ஃப்ராடா? புரியுதா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு? என்னதான் ஹிந்தி கிளாஸ் போனாலும்
ஹிந்தி பேசுறது நம்மளுக்கு வராது. பட் கஷ்டமான கொஸ்டின்ஸ் கேட்டேன் மச்சான். அந்த அட்டலிகா, உத்தலா அந்த மாதிரி எல்லாம் கேட்டேன். சும்மா சரி நீதான் வந்து நீ எல்லா கேள்வியுமே ஏதோ டபுள் மீனிங்ல கேக்குற மாதிரி இருக்கு எனக்கு. சீன் மச்சான். Hi everybody. Oh my god. Hello, hi. Scene. Why don't you give people who have asked so many questions? I just lost track. People who have asked so many questions, some of your love. நீ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரேன்னு நினைக்கிறேன் லைவ். நான் அதை ஒரு 2-3 லைவ் பண்ணிட்டேன் இதுக்கு முன்னாடி. நான் வந்தேன் ஒரு லைவ் முன்னாடி. I came and யாரோட போன? No, I didn't come with someone. I came alone. இந்த மாதிரி உத்தலா அட்டலிகா மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்களா? Oh, you came alone. I came alone. தெரியும் இந்த வந்தா இந்த மாதிரி தான் கேப்பீங்க, அதனால தான் வரதே கிடையாது யாரோடையுமே. நைஸ் நைஸ். சோ என்ன 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 சொல்ல விரும்புற? ஃபைனல் தாட்ஸ், ஃபைனல் கமெண்ட்ஸ். லெட்ஸ் wrap it up because I think it's been fun. Final thoughts என்ன, everybody just stays safe அவ்வளவுதான். And we are seeing அந்த even though இப்போ இந்த கம்ப்ளீட் லாக்டவுனா இருந்தா கூட நேத்துக்கு 103 அந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்கு. அண்ட் கான்டாக்ட் கேசஸ் இன்னைக்கு வந்து ஸ்விக்கி ஒருத்தருக்கு வந்திருக்கு. ஸோ எவ்வளோ ஐ திங்க் நம்ம ஏரியாலே ஆக்சுவலி அந்த மந்தவெளி சைடுல ஒருத்தர் ஏதோ சூப்பர் மார்க்கெட் ஓன் பண்ணவருக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது அப்போ நீ சொல்லு. அதான நான் சொல்றேன். சோ அன்லெஸ் எசென்ஷியல் சர்வீசஸ் ஒரு தேவையான சாமான்னா போய் வாங்குங்க. இல்லனா வந்து ஐ டோன்ட் திங்க் ஸ்டெப் அவுட் ஆஃப் ஹோம். அதர்வைஸ் இந்த மாதிரி ஏதாவது ஆக்குபைட் ப்ரோ. தட்ஸ் வாட் ஐ லைக் டு சே. அதர்வைஸ் எப்படி சொல்றது, மென்டலி இல்லனா ஒரு மாதிரி டவுன் ஆயிடும். அதுக்கு ஏதாவது கீப் யுவர் செல்ஃப் ஆக்குபைட், டூ சம்திங் கிரியேட்டிவ். If you don't know to do anything creative, learn something. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் மச்சான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்க. ஆக்சுவலி நானும் வந்து இந்த மாதிரி கிட்டார் கிளாஸஸ் கத்துக்கணும் அப்படின்னு நானும் யோசிச்சேன். நானும் இந்த மாதிரி நிறைய கிளாஸ் என்ரோல் பண்ணிருக்கேன். கிட்டார் எடுத்து அதுல மோளம் அடிச்சே நல்லா. அந்த மாதிரி ஏதாவது புதுசா ட்ரை பண்ணு, அது ட்ரெண்ட் ஆகும் மாமா. யோசிச்சு பார், நியூ டைப் ஆஃப் கிட்டார் எடுத்து அதுல மோளம் அடி. எனக்குன்னு இருக்கிற ஒரு 3 மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த கிட்டார், இதை வச்சு நானே டைம் பாஸ் பண்ணிருக்கேன். பட் தேங்க்ஸ் மச்சான் வந்ததுக்கு ஆன் தி ஏரியா பாய்ஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் ஏரியா பாய்ஸ். நாளைக்கு I would like to say a big thanks for having me. I'm honored to be part of the first episode of Area Boys. Always a proud area boy. And it's good to see some laughs and gags in these tough times. Yeah. So that's good. That's the point. I think எல்லாருமே வந்து ஜாலியா ஹாப்பியா ஒரு சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு டியூன் இன் பண்ணாங்கன்னா ஒரு அவங்க மூஞ்சில ஒரு ஸ்மைல் கொடுக்க முடிஞ்சதுன்னா அவங்க டேஸ் மேட்ல. Every day அந்த சீரிஸ், every day அந்த சீரிஸ் 3 நாள் 3 ஷோ வச்சிருக்கேன் லைன் அப். நாளைக்கு ஆர்ஜே பாலாஜி வராரு. நாளானிக்கு வந்து இன்னொரு ஒரு ஏரியா பாய் வராரு. அவரும் வந்து ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன். For those who are watching and who don't know, Abhinav Mukund is captain of Tamil Nadu and highest run getter. He holds the record for highest number of runs scored by a single batsman for Tamil Nadu. It will take a long time to be broken. And most number of hundreds on idana. Most number of hundreds தெரியல. ஒரு இவரு ஸ்ரீராம் most number of runs நாதான். But most number of hundreds வந்து ஸ்ரீராம். Most number of matches DK. Yeah, super. Awesome. Yeah. So very privileged to be an area boy alongside you, bro. The pleasure is mine, bro. Thanks Macha for tuning in. Thank you Abhi. Take care. See you. Bye bye. Thank you whoever watched. Take care. See you. Stay safe. Bye guys.